ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உண்மையிலே நம்மலாம் அவருடைய சமூகத்தில் வந்து நிற்க கூட தகுதி இல்லாதவங்க, தகுதி இல்லாத நம்மளை தகுதிப்படுத்துனது தேவன். ஹல்லேலூயா. நம்மளுடைய வளர்ந்த நாட்களில், படித்த நாட்களில் வாங்காததெல்லாம் கர்த்தருடைய ஊழியத்தை செஞ்சு வாங்குகிறோம். ஹல்லேலூயா. இல்லை, நம்மளுடைய வாழ்க்கையில் கிடைக்காததெல்லாம் ஆண்டவருடைய ஊழியத்தை செய்யும்போது கர்த்தர் எல்லாத்தையும் பரிபூர்ணமாய் தருகிறார். ஆமென். ஹல்லேலூயா. சரி, எல்லாருக்கும் கிஃப்ட் கொடுத்தோம். நீங்கள் நினைக்கலாம், எல்லாருக்கும் கிஃப்ட் கொடுத்தாங்க, எனக்கு எதுவுமே கொடுக்கலையே அப்படின்னு நினைப்பாங்க இல்லையா? நினைக்கிறீங்களா? ஒரு சிலர் நினைக்கலையா? இருந்தாலும் உங்களுக்கும் ஒரு சின்ன கிஃப்ட்டு, ஆனால் அது சின்ன கிஃப்ட்டு, ஆனால் பெரிய அற்புதம் செய்யும் அந்த காரியம். அதாவது கடந்த கேர்சலில் கர்த்தருடைய பெட்டி அப்படின்னு எடுத்த பெண்கள் ஐக்கியத்தில் கர்த்தருடைய பெட்டி யார் வீட்டிலலாம் இருக்கோ அவங்க வீட்டில் அற்புதங்கள், அதிசயங்கள், ஆசீர்வாதங்கள் உண்டாகும் என்று நான் எடுத்தேன். இப்போ அப்படியாய் கர்த்தருடைய பெட்டி உங்கள் கையில் வருது. ஒவ்வொருத்தரும் ஜெபம் பண்ணி வாங்கிக்கோங்க. அதுக்காக இப்போ கொண்டு வந்து கொடுப்பாங்க, பிள்ளைங்க வந்து கொண்டு வந்து கொடுப்பாங்க. நீங்கள் வாங்கிக்கோங்க, வசனத்தை வாங்கிக்கோங்க. அது நியூ இயர்க்கே கொடுக்க வேண்டியது. ஆனால் கர்த்தர் எதை செஞ்சாலும் கரெக்டாக செய்வார். பாருங்கள், இந்த நாளில் இதை கொடுக்க கர்த்தர் உதவி பண்ணியிருக்கிறாரு. ஹல்லேலூயா, ஆமென். இன்னும் நான் வருகிற வருஷத்தில் இந்த மாதிரி நானும் வந்து டைரி வாங்கணும், நானும் அவார்ட் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இன்றைக்கி எழும்பி வரலாம் ஊழியத்துக்கு. இந்த ஊழியத்துக்கு வயசு கிடையாது. 80 வயசானாலும் நீங்கள் ஊழியம் செய்யலாம். என்னால் முடியும்னா நீங்கள் எத்தனை வயசாக இருந்தாலும் நீங்கள் ஊழியம் செய்யலாம். ஹல்லேலூயா. வயசு கிடையாது. ஆனால் ஒரு 15-16 வயசுலேருந்தே ஏன்னா வேதத்தை வாசிக்க ஆரம்பித்த உடனே நீங்கள் கண்டிப்பாக ஊழியம் செய்யலாம். 15 வயசுலேருந்தே நீங்கள் ஊழியத்தை ஸ்டார்ட் பண்ணலாம். ஏன்னா 15 வயசுக்கு முன்னாடி குழந்தைங்க பிள்ளைங்களை தொல்லை கொடுக்கக்கூடாது. அதனால் பிள்ளைங்களை நீங்கள் நடத்துங்க. அந்த பிள்ளைங்க ஊழியத்துக்கு கர்த்தர் உதவி செய்வார். ஹல்லேலூயா. இப்போ இந்த நாளில் கூட நான் வருகிற வருஷத்தில் நானும் இந்த மாதிரி அவார்டு வாங்கணும், நானும் ஊழியம் செய்யணும், என் வீட்லேயும் கேர்சல் நடக்கணும், நான் போய் ஒரு வீட்டில் கேர்சல் நடத்தணும். சீசனாக இருந்து சீசனை உருவாக்குங்க. ஹல்லேலூயா. இப்போ இந்த வேலையில் அதுக்காக நம்ம ஜெபிக்கலாம். இன்னும் நீங்கள் கேளுங்க, நான் இந்த வருகிற வருஷம் நான் ஊழியம் செய்யணும், நான் ஊழியம் செய்யணும், கர்த்தருக்காக ஊழியம் செய்யணும். என் வீட்டை நான் திறந்து கொடுக்கணும். இல்லை ஒரு வீட்லேயாவது போய் உக்காந்து நல்ல கரங்களை தட்டி 2 பாட்டாவது பாடி ஒரு வர்ஷிப்பு பண்ணிவிட்டு நான் வரணும். எனக்கு பைபிள் வாசிக்க தெரில, எனக்கு ஜெபிக்க தெரிலன்னாலும் ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்வார். ஆமென். சீக்கிரம் 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 எடுத்துக்கோங்க. நீங்கள் ஜெபம் பண்ணி ஆண்டவர் உங்களோட கூட பேசுகிற ஒரு வாக்கு தத்துவம், ஆண்டவர் நேரடியாய் உங்களோட கூட பேசுகிற ஒரு வாக்கு தத்துவம். இந்த வாக்கு தத்தங்களை வைத்து நீங்கள் தினந்தோறும் ஜெபிக்கும் போது, லாஸ்ட்டாக நேற்று ஐயா சொன்னார், யாராவது ஒருத்தரை நீங்கள் தெரிந்து கொண்டு நீங்கள் 2 பேரோ 3 பேரோ பார்ட்னராக நீங்கள் ஜெபம் பண்ணும்போது கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். சரி, ஸ்தோத்திரம் ஆண்டவரே,
ஸ்தோத்திரம் 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 அப்பா, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ராஜா, துதிக்கிறோம் ஆண்டவரே. இது எல்லா மகிமையும் உமக்கப்பா. உம்முடைய ராஜ்யம் விரிவாகும்படி ஜெபிக்கிறோம் ராஜா. தேவனுடைய ராஜ்யம் விரிவாகும்படி ஆண்டவரே, எல்லா சத்ருவின் கோட்டைகள் உடையும்படி, எல்லா நரகமும் அடைக்கப்படும்படி ஜெபிக்கிறோம் ராஜா. பரலோகம் திறக்கும்படி ஜெபிக்கிறோம் அப்பா. உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. இந்த வசனம் வார்த்தைகள் எல்லாவற்றையும் உம்முடைய கரத்தில் தாழ்த்துகிறோம். உம்முடைய கரத்தில் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். நீர் பேசும்படி ஜெபிக்கிறோம் இயேசுவின் நாமத்தில். ஆமேன் ஆமேன். எல்லாம் வாங்கியாச்சா? நல்லா கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துவோம். ஆமேன். சரி, இந்த நாளில் கூட கர்த்தர் நேற்றைய தினத்தில் முந்தானேத்து நம்மளை கொண்டு போய் ரொம்ப அருமையாக எல்லா காரியத்திலையும் போக்குலேயும் வரலையும் கர்த்தருடைய காரம் இருந்தது. அங்கே நடத்தின எல்லா கேம்லேயும் அந்த பாஸ்டர் கூட வந்து சொன்னார், இந்த தம்பி நடத்தின ஒவ்வொரு கேம்லேயும் தேவனை மகிமைப்படுத்துகிற மாதிரி தான் இருந்தது. எல்லாம் வசனத்துக்கு உட்பட்ட கேமு தான் அப்படின்னு சொன்னார். உண்மையிலேயே நம்ம சபையை கர்த்தர் ரொம்ப நேசிக்கிறார். ஹல்லேலூயா. இந்த வேலையில் கூட கர்த்தர் உங்களோட கூட பேசுவாராக. இந்த நாளில் எப்போ நடக்கிற மாதிரி ஆராதனை இந்த நாளில் இல்லை. இன்றைக்கி ஒரு வித்தியாசமான ஒரு ஆராதனை தான். ஏன்னு கேளுங்களேன், எல்லாம் ஆண்டவர் உங்களை கனப்படுத்தி வச்சுருக்கிறாரு. இந்த நாளில் கர்த்தர் உங்களை கனப்படுத்தி வச்சுருக்கிறாரு. ஊழியம் செய்கிறவனுக்கும் ஊழியம் செய்யாமல் இருக்கிறவங்களுக்கும் கர்த்தர் ஒரு கனத்தை தருவார். ஹல்லேலூயா. இந்த நாளில் உங்களை கனப்படுத்தி வச்சுருக்கிறார். கர்த்தருக்கே மகிமை உண்டாவதாக. இந்த நாளில் கூட சங்கீதம் 105:20 நல்லா எழுதுகிறவங்க எழுதிக்கங்க. உங்களுக்கு டைரி கொடுத்ததுக்கு மெயினாக நீங்கள் சபையில் இருக்கிற எல்லா வசனமும் எழுதுங்க. செவ்வாய்க்கிழமை ப்ரேயர் எழுதுங்க. புதன்கிழமை கேர்சலில் வருகிற ஒவ்வொருத்தரோட பேர் எழுதி ஜெபம் பண்ணுங்க. தினந்தோறும் ஆண்டவர் உங்களோட பேசுகிற வசனத்தை நீங்கள் எழுதுங்க. எழுத எழுத உங்களுக்கு நல்லா எழுத படிக்க இன்னும் நல்லா ஆண்டவர் உதவி செய்வார். சரி, வாசிக்கலாமா? ராஜா ஆள் அனுப்பி அவனை கட்டவிழ்க்க சொன்னான். ஜனங்களின் அதிபதி அவனை விடுதலை பண்ணினான். ஜனங்கள் அதிபதி அவரை விடுதலை பண்ணினார். ஹல்லேலூயா. நல்ல கரங்களை தட்டுங்க. எல்லாம் இப்போதான் எல்லாம் ஒரு அட்டன் ஸ்டாண்டில் வாங்க. இப்போ தான் பைபிள் தேடுறீங்க. என்ன இந்த வசனத்தில் என்ன சொல்லியிருக்கு? சொல்லு மேரி, என்ன சொல்லியிருக்கு? என்ன சொல்லியிருக்கு இந்த வசனம்? ராஜா ஆள் அனுப்பி கட்டவுக்க சொல்லுகிறார். ஹல்லேலூயா. இன்னைக்கு பரலோகத்தின் ராஜா ஆள் அனுப்பி கட்டவுக்க சொல்லுகிறார். அவர் ஒரு ஆளை அனுப்புனதுனால்தான் எங்களுடைய கட்டு அவுறப்பட்டது. இன்னைக்கு அவர் ஒரு ஆளை அனுப்பப்பட்டு தான் நீங்கள் போய் அநேக பேருடைய கட்டு அவுக்குறீங்க. ஹல்லேலூயா. இந்த நாளில் ராஜா ஒரு கட்டு அவுக்கிறார். இந்த நாளில் சபையில் வந்திருக்கிற அத்தனை பேருக்கும் ஏதாவது ஒரு கட்டு இருக்கும். அது என்ன கட்டுன்னு தெரியாது. எனக்கு கடந்த நாட்களில் முட்டியில் ஒரு கட்டு, அதை தேவன் அவுத்தார். ஐயாவுக்கு ஒரு கட்டு, அதை கர்த்தர் அவுத்தார். இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையில் அது என்ன கட்டாக இருந்தாலும் இன்னைக்கு ராஜா விடுதலை ஆக்கி தான் அனுப்புவார். ஹல்லேலூயா. அந்த கட்டு இன்னைக்கு விடுதலை ஆக போகுது. அது என்ன கட்டுன்றத நீங்கள் இப்போ உங்கள் மைண்டில் கொண்டு வாங்க. ஒருவேளை பண பிரச்சனையா, கடன் பிரச்சனையா, இல்லை படிப்பு பிரச்சனையா, இல்லை உங்கள் வாழ்க்கையில் என்ன பிரச்சனையாக இருக்குதோ அதை மைண்டில் கொண்டு வாங்க. ராஜா அந்த கட்டை இன்னைக்கு ஆள் அனுப்பி விடுதலை ஆக்க போகிறார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இன்னைக்கு ஒரு விடுதலை. இன்னைக்கு ஊழியம் பண்ணுகிற நமக்கு தேவன் பெரிய ஒரு கட்டிலேருந்து விடுதலை தரப்போகிறார். ஹல்லேலூயா. ஆமென். இந்த நாளில் கூட ராஜா ஒரு ஆள் அனுப்பி கட்டை அவுக்க சொல்லிட்டாரு. சரி, அப்போது கட்டுனாக்கா ஏகப்பட்ட கட்டு இருக்குது. மத்தியில் கூட நம்ம படிப்போம் 18:18 பூமியில் எதை கட்டுகிறாயோ அதை பரலோகத்தில் கட்டப்படும், பூமியில் எதை கட்டு அவுக்கிறாயோ அதை பரலோகத்தில் கட்டு அவுக்கப்படும்னு. அப்போது இந்த கட்டு எங்கே நீங்கள் அவுத்து ஜெபிக்கிறீங்களோ அவங்க அவுக்கப்படும். எங்கே நீங்கள் இயேசு நாமத்தில் கட்டுக்கிறீங்களோ அங்கே கட்டப்படும். அப்போது இந்த வார்த்தை அவ்வளோ வல்லமை இருக்க ஒரு வார்த்தை. இந்த நாளில் ராஜா நம்மளுடைய கட்டுகளை அவுக்க போகிறார். முதலாவது நம்ம கிட்ட இருக்கிற கட்டு என்ன கட்டுன்னு பார்த்தீங்கன்னா
உண்மையிலே சொல்கிறேன், எல்லார்கிட்ட இருக்கிற கட்டு இன்னைக்கு என்ன கட்டுன்னு பார்த்தீங்கன்னா விசுவாசத்தின் கட்டு. அதை முதலாவது கர்த்தர் இந்த நாளில் இந்த சபையில் இருக்கிற எல்லார் மேலேயும் இருக்கிற கட்டு அவுக்க போகிறார். லூக்கா 1:64 அது என்ன கட்டுன்றதை பாருங்கள். உடனே அவனுடைய வாய் திறக்கப்பட்டு அவனுடைய நாவும் கட்டவிழ்க்கப்பட்டு தேவனை ஸ்தோத்தரித்து பேசினான். ஹல்லேலூயா. இது யார் என்ற நபர் உங்களுக்கு தெரியும், சகரியா. இவர் ஒரு லேவி கோத்திரத்தில் சேர்ந்தவர். இவருடைய கட்டு என்ன கட்டுனாக்கா, அவருக்கு முதிர் வயதில் தேவதூதன் சொல்வார், இவர் ஒரு கர்த்தருடைய ஆலயத்தில் பணிவிடை செய்கிறவன். அதுக்கு மேல் வசனத்தை வாசிக்கலாம் சார். மேலே அவன் எழுத்து பலகையை கேட்டு வாங்கி இவன் பேர் யோவான் என்று எழுதினான். எல்லாரும் ஆச்சரியப்பட்டார்கள். அப்போ இவனுக்கு பேச முடியல. ஏன் இவன்கிட்ட பேச்சு வரல இதுக்கு முன்னாடினா, இவனுக்குள்ளே இருந்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு விசுவாசத்தின் ஆவி. அப்போ தேவ தூதன் சொல்கிறாரு, உனக்கு ஒரு குழந்தை பிறக்க போது, அவருடைய பேர் என்ன? யோவான். யோவான் சொல்லும்போது இவர் என்ன சொல்கிறாரு, அதுக்கு அந்த வசனத்தை மட்டும் எடுப்போம். தேவதூதன் பேசும்போது அந்த வசனம் மேலே இருக்கும். ஒன்றில் தான் 13 ஆமாம் வாசிங்க சார். 26 தூதன் அவனை நோக்கி சகரியாவே பயப்படாதே, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது. உன் மனைவியாகிய எலிசபெத்து உனக்கு ஒரு குமாரனை பெறுவார். அவனுக்கு யோவான் என்று பெயரிடுவாயாக. உனக்கு சந்தோஷமும் மகிழ்ச்சியும் உண்டாகும். அவன் பிறப்பின் நிமித்தம் அநேகர் சந்தோஷப்படுவார்கள். அவன் கர்த்தருக்கு முன்பாக பெரியவனாய் இருப்பான். திராட்சரசமும் மதுவும் குடியான். தன் தாயின் வயிற்றில் இருக்கும் போதே பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டிருப்பான். அவன் இஸ்ரவேல் சந்ததியாரில் அநேகரை அவர்கள் தேவனாகிய கர்த்தரிடத்திற்கு திருப்புவான். பிதாக்களுடைய இருதயங்களை பிள்ளைகளிடத்திற்கும் கீழ்ப்படியாதவர்களை நீதிமான்களுடைய ஞானத்திற்கும் திருப்பி உத்தமமான ஜனத்தை கர்த்தருக்கு ஆயத்தப்படுத்தும்படியாக அவன் எலியாவின் ஆவியும் பலமும் உடையவன் அவருக்கு முன்னே நடப்பான் என்றான். அப்பொழுது சகரியா தேவதூதனை நோக்கி இதை நான் எதனால் அறிவேன்? நான் கிழவனாய் இருக்கிறேன் என்று என் மனைவியும் வயது சென்றவளாய் இருக்கிறாளே. ஹல்லேலூயா. பாருங்க, ஒரு தேவ தூதனே அவர் சொல்றாரு, இவர் பரிசுத்த ஆவியினால நிரப்பப்பட்டவராக இருப்பார். இவர் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு இருப்பார். உனக்கு ஒரு ஆண் குமாரனை கர்த்தர் கொடுப்பாருன்னு தேவ தூதன் இவ்வளோ ஒரு 4 வசனத்தில் 5 வசனத்தில் தேவ தூதன் பேசுகிறாரு. இவர் பதிலுக்கு ஒரே வார்த்தை சொல்லிட்டாரு, இது எப்படி ஆகும்? என்னாச்சு? அவருக்கு என்ன வந்துச்சு? விசுவாசம் வந்துடுச்சு. இன்னைக்கு அதுதான் நம்மளுடைய வாழ்க்கையில் கூட அதுதான். நம்ம இங்கே எல்லாம் சொல்லி ஜெபம் பண்ணுவோம். ஒரு சிலர் சொல்லி ஜெபம் பண்ணி அனுப்பும்போது கூட அவங்க அதே தான் சொல்லுவாங்க, அது எப்படி ஆகும்? அது ஆகவே ஆகாது சிஸ்டர். ஐயோ அம்மா, உங்களுக்கு தெரியவே தெரியாது, அது அப்படி தான் அவங்க அப்படி தான் சொல் பேச்சே திருந்தவே மாட்டான், கொஞ்சம் கூட திருந்த மாட்டான். பாருங்கள், இந்த ஒரே வார்த்தை அவனுக்குள்ளே அந்த விசுவாசத்தின் ஆவி உள்ளே வந்துடுச்சு. அவன் சொல்கிறான், இது எப்படி ஆகும்? ஒரு தேவ தூதன் கையிலே இவர் சொல்கிறாரு, ஆமாம் ஆண்டவரே, சாமுவேலன்னு கூட்ட உடனே ஆண்டவர் சொல்கிறாரு, ஏலி சொல்கிறாரு, அடுத்த வாட்டி கூப்பிடும்போது தோ அடியேன் இருக்கிறேன் என்று சொல்லுன்னு சொல்கிறாரு. ஆனால் இங்கே இவர் என்ன சொல்கிறான், அது எப்படி ஆகும்? அப்படி கேட்ட உடனே அடுத்த கட்டம் அந்த தேவ தூதன் என்ன சொல்லிட்டாரு, எப்பா சாமி, உனக்கு இருக்கிற விசுவாசம், நீ இத்தனைக்கும் எங்கே இருக்கிற? பலிபீடத்தில் இருக்கிற. நீ தான் 10 பேருக்கு ஜெபம் பண்ணணும், நீ தான் 10 பேருக்கு தூபம் காட்டணும், நீ தான் வரவங்க போகிறவங்களுக்கு தீர்க்க தரிசனம் சொல்லணும். உனக்குள்ளவே விசுவாசம் இருந்ததுன்னா எப்படி வரவங்களுக்கு அற்புதம் நடக்கும்? ஹல்லேலூயா.
புரியுதா? இந்த நாளில் விசுவாசத்தோடு நீங்கள் போய் ஒரு வீட்டில் ஜெபிக்கிறீங்கன்னா, ஒருவேளை உங்களுக்கு பல பிரச்சனைகள் கூட இருக்கலாம், ஆனால் உங்களுடைய ஜெபத்தில் என்ன இருக்கணும்? விசுவாசம் இருக்கணும். விசுவாசம் இருக்கணும். விசுவாசம் இல்லைன்னா அவிவிசுவாசம். எனக்கே முட்டி வலி, நான் போய் எப்படி அக்காவுக்கு இடுப்பு வலிக்காக ஜெபம் பண்ணுவேன் நினச்சின்னா அந்த இடுப்பு வலியும் போகாது, உன்னுடைய முட்டி வலியும் போகாது. எனக்கு முட்டி வலியாக இருந்தாலும் என் தேவன் சுகம் கொடுப்பார். அக்காவுக்காக இப்போ ஜெபிக்கிற ஆண்டவர் சொல்கிறாரு, அவருடைய தழும்புனால நான் குணமாவேன் என்று சொன்னார். அப்படி நீங்கள் சொல்லி ஜெபிக்கும் போது அங்கே இருக்கிற கட்டு உடையும். ஹல்லேலூயா. ராஜா ஆள் அனுப்பி கட்டு அவுத்தது போல் இந்த நாளில் கட்டு அவுப்பார். அப்போ அடுத்து அந்த 64 சொல்கிறாரு, அப்போ தேவன் வந்து உடனடியாக அவர் என்ன பண்ணிட்டார், அந்த நாள் வரைக்கும் அவன் வாயில் கட்டை போட்டு, ஏன் அவனுக்கு கட்டு வந்ததுன்னா அவனுடைய விசுவாச ஆவி. இன்றைக்கி சபையில் கூட நம்மலாம் இங்கே தான் இருப்போம், சபையில் தான் இருப்போம், நல்லா அபிஷேகத்தில் நிரம்புவோம், வசனத்தை கேட்போம், பைபிள் வாசிப்போம் காலையில் 5 மணி. ஆனால் நமக்குள்ள சில நேரத்தில் அவிவிசுவாச ஆவி வருது பாருங்க, அதை இயேசுவின் நாமத்தினால் அப்போவே கட் அவுத்து ஜெபம் பண்ணணும். கட் அவுத்து ஜெபம் பண்ணணும். சில நேரத்தில் வரும். ஏன்னா இவன் வந்து கர்த்தருடைய ஆலயத்திலே இருந்தவன் தான், கர்த்தருக்கு தூபம் காட்டுறவன் தான். அப்படியாப்பட்டவன் இவனுக்கு எப்படி இருக்கணும்னாக்கா, முதிர் வயதில் உனக்கு ஒரு குழந்தை கர்த்தர் தராருன்னு தேவன் தூதன் சொன்ன உடனே இவன் உடனே விசுவாசித்து, ஆண்டவரே ஸ்தோத்திரம்ப்பா ஸ்தோத்திரப்பா, நான் நம்புகிறேன் விசுவாசிக்கிறேன்னு சொல்லி இருக்கணும். ஆனால் அவன் சொன்னான், அது எப்படி ஆகும்? இன்னைக்கு கூட அதுதான் நம்மளுடைய வாழ்க்கையில். உன் பிள்ளை நல்லா இருப்பாம்மா, நீ ஏம்மா கவலைப்படுற? அது எப்படி ஆகும் பாஸ்டர்மா, அதெல்லாம் நடக்காது. ஐயா உங்களுக்கு தெரியாதியா, ஐயா உங்களுக்கு தெரியவே தெரியாதியா, அந்த பையன் இப்படி பேசுகிறான், இப்படி பண்ணுறான், இப்படி ஆனால் பாருங்கள், நீங்கள் ஒரு வார்த்தை சொல்லும்போது, இல்லை அப்படியா நீங்கள் யாருக்காவது போய் சொல்லும்போது, கர்த்தர் அந்த இடத்துல உங்களுக்கும் விசுவாசம் பெருகணும், கேட்குறவங்களுக்கும் விசுவாசம் வரணும். ஹல்லேலூயா. அந்த விசுவாசத்தின் நிமித்தம் தான் இவனுடைய வாய் கட்டு எப்போ அவுக்குதுன்னு பார்த்தாக்கா, அவனுடைய கண்ணில் அந்த குழந்தைய பார்த்த உடனே கர்த்தர் அவனுடைய வாய்க்கட்டை அவுத்தார். இல்லைன்னு வைங்களேன், இவன் வந்து எங்கன்னா போய் இந்த மாதிரி வந்து தேவதூதன் சொன்னார், உண்மையாக நடக்குமா நடக்காதா, அப்படியா இப்படியா அப்படின்னு 4 வார்த்தை நம்ம பேச பேச அது என்ன ஆகிடும்னாக்கா, நடக்கக்கூடிய வார்த்தைகள் கூட நடக்காமல் போயிடும். சில நேரத்தில் வந்து சில காரியங்களை நம்ம வெளியரங்கமாக சொல்லலாம், சில காரியங்களை தேவன் உங்களுக்கு சொன்னார்னா அதுக்காக நீங்கள் தொடர்ந்து ஜெபித்து அதை ஜெயத்தை பெற்றுக்கொள்ளும் போது நீங்கள் சொல்லும்போது அது பெரிய ஒரு ஆசீர்வாதமாக இருக்கும். அது நம்ம அதாவது சொல்கிறோம் எரேமியால, நான் சமாதானம் இல்லாமையே சமாதானம் சமாதானம் சமாதானன்றது அந்த சமாதானம் ஏற்கப்பட்டதாக இருக்காது. அப்போது நம்ம என்ன பண்ணோம், தேவன் ஒரு வார்த்தையை சொல்கிறாருன்னா கொஞ்சம் அமைதியாக காத்து இருக்கும்போது கர்த்தர் நிச்சயமாகவே செய்வார். அது முதிர் வயதானாலும் கர்த்தர் வாக்கு பண்ணினவர் நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறார். இன்றைக்கி உங்களுடைய வாழ்க்கையில் இது சரியான, என் வாயில் கூட முன்னாடியெல்லாம் வந்தது, சரியான சனியை, இது சரியான அப்படி இப்படி நம்ம வாயில் பேசுகிறோம் பாருங்கள், அது எல்லாமே ஒரு கட்டு தான் நம்மளுடைய வாழ்க்கையில். இன்றைக்கி அப்படியாப்பட்ட கட்டு, அவனுடைய விசுவாசத்தின் கட்டை எப்போ அவுக்குறாருன்னு பார்த்தா, அவனுக்கு அற்புதம் நடந்த பிற்பாடு தான் கட்டார் அவுக்குறாரு. அந்த 64 வாசிங்க சார், 1:64. உடனே அவனுடைய வாய் திறக்கப்பட்டு, உடனடியே அவனுடைய வாய் திறக்கப்பட்டு, அவனுடைய நாவும் கட்டவிழ்க்கப்பட்டு, நாவு கட்டவுக்கப்பட்டு தேவனை ஸ்தோத்தரித்து பேசினான். தேவனை ஸ்தோத்தரித்து பேசினான். ஹல்லேலூயா. 66, 67. அவைகளை கேள்விப்பட்டவர்கள் எல்லோரும் தங்கள் மனதிலே அவைகளை வைத்துக்கொண்டு, இந்த பிள்ளை எப்படிப்பட்டதாய் இருக்குமோ என்றார்கள். கர்த்தருடைய கரம் அந்த பிள்ளையோட இருந்தது. அவனுடைய தகப்பனாகிய சகரியா பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு தீர்க்க தரிசனமாக, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஹல்லேலூயா. இப்ப யார் நிரப்பப்பட்டது? யார் நிரப்பப்பட்டது? சகரியா நிரப்பப்பட்டார். ஹல்லேலூயா. அதுக்கு முன்னாடி தேவ தூதன் வந்து சொன்னார், உன்னுடைய மகன் யோவான் வந்து பரிசுத்த ஆவினால நிரப்பப்படுவாருன்னு. இன்னைக்கு அவனுடைய வாய் கட்டு திறந்த உடனே இவன் தேவனை சோத்தரிக்கும் போது தேவதூதன் கர்த்தர் சொல்றாரு, பரிசுத்த ஆவியானவர் அவனை நிரப்பினாராம். நிரம்பின வாழ்க்கை. ஹல்லேலூயா.
ஹல்லேலூயா. எப்போ நம்ம விசுவாசத்தை எடுத்து நீங்கள் போடுகிறீங்களோ அப்போ ஒரு பரிசுத்த ஆவியானவர் உங்களை நிரப்புவார். ஹல்லேலூயா. எப்பவுமே ஒரு பாத்திரத்தில் நீங்கள் வந்து எதையாவது போட்டு ஃபுல்லாக மூடி வச்சுட்டு அதுக்கு மேலே ஏதாவது போட்டிங்கன்னா அது வந்து மூடவும் முடியாது, அது வந்து அதுக்கு பாதுகாப்பும் கிடையாது. இன்றைக்கி நீங்கள் வந்து அந்த விசுவாசம் என்ற ஆவியை உங்களுடைய இருதயத்திலேருந்து தினந்தோறும் எடுத்து போடணும். தினந்தோறும் நீங்கள் ஜெபிக்கும் போது காலையில் ஒரு சின்ன சம்பவம் ஏற்பட்டாக்கா ஒரு பயம் வரதான் செய்யும். காலு ஒரு ஒரு சுகரில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் ஒரு சின்ன புண்ணு வந்துட்டா என்ன ஆகிடும், ஐயோ அடுத்து விரல் நசுங்கிடுமா, விரலில் சீவு வந்துடுமா, அடுத்து விரலை எடுத்துருவாங்களா, இல்லை இந்த அக்கா மாதிரி காலை எடுத்துருவாங்களா, இந்த அண்ணன் மாதிரி கையை எடுத்துருவாங்களா, நம்மளுடைய வாழ்க்கையில் இப்படி ஆகிடுமா, இப்படியெல்லாம் தோணும். இல்லை ஒரு சிலருக்கு வந்து சுகர் இருக்கிறவங்களுக்கே வந்து சுகர் வந்து ஒருத்தர் இறந்துட்டாங்கன்னு கேள்விப்பட்டீங்கன்னா உடனே உங்களுக்கு என்ன தோணும், எனக்கும் தான் சுகரு அப்படின்னு தோணும். இதெல்லாம் விசுவாசத்தின் ஆவி. இந்த மாதிரியான கட்டுகளை நீங்கள் உடைக்கணும். நீங்கள் அந்த கட்டுகளை உடைச்சி தேவன் இன்னைக்கு உங்களுடைய நாவில் இருக்கிற கட்டை அவுப்பாராக. அந்த கட்டை அவுக்கும் போது தேவனை துதித்து பாடி பரிசுத்த ஆவியில் நிரம்பினீங்கன்னா கர்த்தர் உங்களை நிரப்புவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த வேலையில் கூட அடுத்த ஒரு காரியம் பார்ப்போம். டைம் ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால கொஞ்சம் கடகடனை போகிறேன். ஆதியாகமம் 24:36. ஆதியாகமம். என் எஜமானுடைய மனைவியாகிய சாராள் முதிர் வயதான போது என் எஜமானுக்கு ஒரு குமாரனை பெற்றால் அவர் தமக்கு உண்டான யாவையும் அவனுக்கு கொடுத்திருக்கிறார். தனக்கு உண்டான யாவையும் கொடுத்திருக்கிறார். என் எஜமான் என்னை நோக்கி, நான் குடியிருக்கிற கானான் தேசத்தாருடைய குமாரத்திகளில் நீ என் குமாரனுக்கு பெண் கொள்ளாமல் நீ என் தகப்பன் வீட்டுக்கும் என் இனத்தாரிடத்திற்கும் போய் என் குமாரனுக்கு பெண் கொள்ள வேண்டும் என்று ஆணையிட்டு கொடுக்கும்படி சொன்னார். அப்பொழுது நான் என் எஜமானை நோக்கி, ஒருவேளை அந்த பெண் என் பின்னே வராதே போனாலோ என்று கேட்டதற்கு அவர், நான் வழிபடும் கர்த்தர் உன்னோடு தம்முடைய தூதனை அனுப்பி உன் பிரயாணத்தை வாய்க்க பண்ணுவார். 31 வாசிங்க சிஸ்டர். 31. அப்பொழுது அவன் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவரே உள்ளே வாரும் நீர் வெளியே நிற்பானே உமக்கு வீடும் ஒட்டகங்களுக்கு இடமும் ஆயத்தம் பண்ணியிருக்கிறேன் என்றார். யார் இது சொல்றது? லாபான் சொல்றாரு. யார? எலியேசரை சொல்றாரு. எலியேசரை பார்த்து சொல்றாரு, கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவரே உள்ள வாரும், நீங்க வீட்டுக்கு வாங்க. நீங்க வீட்டுக்கு வந்தீங்கன்னா உங்களுடைய ஒட்டகத்துக்கும் உங்களுக்கும் நான் ஒரு இடத்த ஆயத்தம் பண்ணி தரேன்னு சொல்லி லாபான் கூப்பிடுறாரு உள்ள. அடுத்து 32 பார்ப்போம். அப்பொழுது அந்த மனிதன் வீட்டுக்கு போனான். லாபான் ஒட்டகங்களின் கட்டவிழ்த்து ஒட்டகத்தோட கட்ட அவுத்து ஒட்டகங்களுக்கு வைக்கோலும் தீவனமும் போட்டு அவனும் அவனோடு வந்தவர்களும் தங்கள் கால்களை கழுவிக்கொண்டு தண்ணீர் கொடுத்தான். ஹல்லேலூயா. இது நிறைய பேருக்கு புரியாது இந்த வசனம். இவன் என்ன பண்ணுறான், லாபான் எலியேசர் வந்து தன்னுடைய எஜமானுடைய பையனுக்கு பொண்ணு பார்க்க போகிறார். அப்போ அது மேல் சம்பவம்லாம் நீங்கள் வாசித்தீங்கன்னா தெரியும். அப்போ போகும்போது லாபான் என்ன சொல்கிறாரு, கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவரே உள்ள வாரும், உங்களுக்கும் உங்களுடைய ஒட்டகத்துக்கும் நான் இடத்த ஆயத்தம் பண்ணி தரேன், உள்ளே வாங்கன்னு கூப்பிட்றாரு. இவர் உள்ளே போனவர் இவர் என்ன பண்ணுறாரு, அப்பொழுது அந்த மனிதன் லாபான் ஒட்டகத்தோட கட்டு அவுத்தாராம். ஹல்லேலூயா. ஒட்டகத்தோட கட்டு. அப்போ அந்த 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 பிரயாணம் பண்ணி வந்த ஒட்டகம் என்ன ஆயிடுச்சு, இப்போ கட்டி வச்சிருக்கிறாங்க. இன்றைக்கி ஊழியத்தில் நீங்கள் எத்தனை முறை பிரயாணம் பண்ணியிருப்பீங்க. ஊழியத்துக்காக ட்ராக்ஸ் கொடுக்க போயிருப்பீங்க, ஊழியத்துக்காக ஜெபிக்க போயிருப்பீங்க, ஊழியத்துக்காக சத்தியத்தை போய் பேச போயிருப்பீங்க, ஹாஸ்பிட்டல் மினிஸ்ட்ரி பண்ணியிருப்பீங்க, கிராம மினிஸ்ட்ரி பண்ணியிருப்பீங்க. இன்றைக்கி உங்களுடைய வாழ்க்கையில் கட்டப்பட்ட சூழ்நிலையில் இருக்கிறீங்கன்னா கர்த்தர் நிச்சயமாக அந்த ஒட்டகத்துடைய கட்டை அவுத்தது போல் இந்த நாளில் உங்களுடைய கட்டை அவுப்பார். உங்களுடைய கட்டை தேவன் அவுப்பார். லாபான் அந்த கட்டை அவுத்தது நிமித்தம்
அதுக்கப்புறம் தான் அந்த ஒட்டகத்துக்கும் உணவு கிடைச்சிது, அந்த எலியேசருக்கும் உணவு கிடைச்சிது. இன்னைக்கு உங்கள் மேலே இருக்கிற கட்டு, அது விசுவாசத்தின் கட்டு, ஊழியத்துக்கு போக முடியாத இருக்கிற கட்டு, சபைக்கு போக முடியாத இருக்கிற கட்டை கூட தேவன் இந்த நாளில் உடைப்பார். அந்த லாபான் போய் நின்று அந்த கட்டு, ஒட்டகத்துடைய கட்டை அவுத்து உள்ளே கொண்டு வந்தது போல தேவன் நீங்கள் அநேக பேருடைய கட்டை அவுத்து இந்த சபைக்கு கொண்டு வர தேவன் உதவி செய்வார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், நல்லவர், நல்லவர். ஹல்லேலூயா. இன்னைக்கு அப்படிதான். ஒருத்தர் வந்து நம்மளுடைய கட்டை அவுக்கலைன்னா இன்னைக்கு நம்ம இங்கே நின்று இருக்க முடியாது. அந்த நாளில் எங்களுடைய வாழ்க்கையில் 25 வருஷத்துக்கு முன்பதாக, 27 வருஷத்துக்கு முன்பதாக எங்கள் வாழ்க்கையில் ஒரு பாஸ்டர் வந்தார். ஒரு பாஸ்டர் அம்மா வந்தாங்க, எங்கள் வீட்டில் வந்தாங்க, ஜெபித்தாங்க, எங்களுக்கு சத்தியத்தை சொன்னாங்க. அன்னைக்கு அந்த கட்டு, ஒட்டகத்துடைய கட்டு அவுத்தது போல் எங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா கட்டும் அவுத்தது நிமித்தம் அடுத்து எங்களுக்கு உணவு, எங்கள் பிள்ளைகளுக்கு உணவு, என் சபைக்கு கர்த்தர் இன்னைக்கு உணவு கொடுத்து கொண்டு இருக்கிறார். ஹல்லேலூயா. இன்னைக்கு கர்த்தர் உங்களோட கூட பேசுகிறார். இந்த மாதிரி கட்டப்பட்ட ஒட்டகம் எத்தனை இருக்கோ அத்தனை ஒட்டகத்தையும் கர்த்தர் உங்களை கொண்டு தான் கட்ட அவுத்து கொண்டு வருவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் கட்ட அவுக்கிறவர். ஆமென். அடுத்து வாசிப்போம், அப்படியே கீழே வாசிப்போம். பின்பு அவனுக்கு முன்பாக போஜனம் வைக்கப்பட்டது. பாருங்க, அந்த கட்டு அவுத்ததுக்கு அப்புறம் தான் போஜனமே. இன்னைக்கு உங்களுக்கு என்ன கட்டு இருக்கு, என்ன கட்டு இருக்குன்னு யோசித்து பாருங்க. இன்னைக்கு அந்த கட்டை அவுருங்க இயேசுவின் நாமத்தினால. அது எந்த கட்டாக இருந்தாலும் அவுருங்க. இன்னும் ஒரு சிலருக்கு இங்கே கட்டு இருக்கு. ஏன்னு கேட்குறீங்களா? சபைக்கு வரோம், நம்ம சபைக்கு வரோம், எல்லாமே ரெடி ஆகி ஆயத்தமாகி வரோம். ஆனால் வந்தவங்க முன்னாடி வந்து உட்கார முடியாத ஒரு கட்டு இருக்குது. அப்படியே வரவங்க அப்படியே அந்த லைனே தான் உட்காடுறாங்க. உங்கள் கட்டை ஆண்டவர் தேவன் உடைக்க போகிறார். இன்றைக்கி நீங்கள் சபைக்குள்ளே வரீங்க, அந்த கட்டை அது வந்து லேட்டாக வர்றவங்களுக்கு வேண்டிய இடம். ஆனால் சீக்கிரம் வந்தாலும் நீங்கள் அந்த இடத்துல உட்காடுறீங்கன்னா உங்களுக்கு ஒரு கட்டு பிசாசு போட்டு வச்சுருக்கிறான். அந்த கட்டை இன்றைக்கி நீங்கள் உடைக்கிறீங்க, தேவன் உங்களுக்கு உதவி செய்ய போகிறார். அடுத்த வாரம் நீங்கள் இடம் மாறி உக்காருங்க. அந்த இடத்துல உக்காராதீங்க. அந்த இடத்துல வந்து லாஸ்ட்டாக வரவங்களுக்கு தான் உக்காடுறதுக்கு. அது புதுசாக வராங்க பாருங்கள், ஆண்டவர் அறியாமல், வசனம் தெரியாமல், பல பிரச்சனைகளோட, வியாதிகளோட, வருத்தத்தோடு வரவங்க தான் கடைசியில் வந்து உட்காருவாங்க. ஒரு கல்யாணத்துக்கு போகலாமா வேணாவா, போனாமா வேணாவான்றவங்க தான் பல வேலைகளை செஞ்சு கடைசியில் போகும்போது ரசம் இருக்காது, சாம்பார் இருக்காது, பொரியல் இருக்காது. அப்படியே இருந்தாலும் எல்லாத்துலேயும் தண்ணி ஊற்றி இருக்கும். அந்த மாதிரி அது வந்து புதிதாய் வருகிறவங்களுக்கு கடைசியில் உட்கார்ற ஒரு பந்தி. நீங்கள் வர்றீங்களா? தேவன் உங்களுடைய கட்டை உடைக்கிறாரா? முன்னாடி வந்து உக்காந்துடணும். இன்றைக்கி இந்த கட்டுலேயும் நம்ம சபையில் இருக்குது, நமக்குள்ளவும் இருக்குது. நாங்களும் அப்படி தான். ஒரு சில சபைக்கு போனோம்னா ஏன் அப்படி லாஸ்ட்டாக போய் உக்காடுறோன்னா, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரின்னு சொல்லும் போதே செருப்பு போட்டுன்னு வந்துடலாம். சில நேரத்தில் அந்த மாதிரிலாம் நடக்கும். ஏன்னா நாங்கள் ஏன் அப்படி பண்ணுவோன்னா, பாஸ்டர் பார்த்தாருன்னா கொஞ்ச நேரம் பேசுவார், நம்ம அதுக்கப்புறம் நைட்டு 9, 10, 11 ஆகிடும் வர்றதுக்கு அப்படின்றதுக்கோசம் வந்துட்டு கூட நாங்கள் உடனே ஃபோன் பண்ணி பேசுவோம். அந்த மாதிரியான சூழ்நிலை. ஆனால் இன்றைக்கி சபைக்குள்ளே இருக்கிறவங்க நீங்கள் உள்ளே வரணும். உங்களுடைய கட்டு உடைக்கப்பட்டால் தான் உங்களுக்கு முன்பதாக வைக்கிற போஜனத்தை நீங்கள் சாப்பிட முடியும். அதுதான் நேற்று 1 சாமுவேலில் ஆண்டவர் பேசினார், 9 பேசினார் பாருங்க, உனக்கு முன்பதாக முன்னும் தொடைய வைத்திருக்கிறேன்னு. அப்போ ஒரு முன்னும் தொடை முன்னாடி இருக்குன்னா, ஒரு பொருள் இங்கே இருக்குன்னா, நீங்கள் எவ்வளோ வேகத்தில் வந்து வாங்குறீங்களோ எடுக்கிறீங்களோ அவ்வளோ வேகத்தில் இருக்கும். சில நேரத்தில் காலண்டர் கூட 100 போடுறோன்னா படப்படன்னு அந்த கேக்கெல்லாம் வந்து வாங்கினவங்களுக்கு கிடச்சிடுச்சு. லாஸ்ட்டாக அப்புறம் வாங்கலான்னா கிடைக்காது. அதுக்கப்புறம் ஆர்டர் பண்ணி கொடுக்க வேண்டிய சூழ்நிலை வரும். அப்போ எதுவாக இருந்தாலும் நீங்கள் சபைக்குள்ளே வந்தீங்கன்னா நேராக உள்ளே வந்து நீங்கள் உக்காந்து தேவனுடைய வார்த்தைகளை கேட்கும்போது தேவன் உங்களுக்கு முன்பாக புசிக்கிறதுக்கு ஆகாரத்தை கொடுப்பார். மனுஷன் அப்பத்தினால இல்லை, தேவனுடைய வார்த்தையினால பிழைப்பான் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. தேவனுடைய வார்த்தை வந்ததுன்னா உங்களுக்கு பிழைப்பு உண்டாகும், உங்களுக்கு ஆசீர்வாதம் உண்டாகும். இந்த எலியேசருடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய ஆசீர்வாதம். தன்னுடைய எஜமானுடைய வார்த்தையை கேட்டு கீழ்ப்படிஞ்சு போய் தன்னுடைய எஜமானுக்கு ஒரு பொண்ணை பார்த்து கொண்டு வந்தான் பாருங்க. அவனோடு கர்த்தர் இருந்தது போல இந்த நாளில் அந்த லாபான் போய் அந்த ஒட்டகத்துடைய கட்டை அவுத்து கொண்டு வரும்போது, அடுத்து வாசிங்க ஸ்டர் அந்த வசனம் 33 வாசிங்க.
பின்பு அவனுக்கு முன்பாக போஜனம் வைக்கப்பட்டது. அப்பொழுது அவன் நான் வந்த காரியத்தை சொல்லும் முன்னே புசிக்க மாட்டேன் என்றான். அதற்கு அவன் சொல்லும் என்றார். கர்த்தர் அப்பொழுது அவன் நான் ஆபிரகாமுடைய ஊழியக்காரன், கர்த்தர் என் எஜமானை மிகவும் ஆசீர்வதித்திருக்கிறார். அவர் சீமானாய் இருக்கிறார். கர்த்தர் அவருக்கு ஆடு மாடுகளையும் வெள்ளியையும் பொன்னையும் வேலைக்காரிகளையும் ஒட்டகத்தையும் கழுதையும் கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த ஒட்டகன்றது என்னன்னா அது ஒரு பெரிய ஆசீர்வாதங்க. அந்த ஒட்டகம் வந்து பெரிய ஆசீர்வாதம். அந்த நாளில் இப்போ வந்து பென்ஸ் கார் வச்சிருக்கிறது மாதிரி அந்த நாளில் வந்து ஒட்டகம் வச்சுருப்பாங்க. ஒட்டகம் வச்சுருக்கிறவங்க யாருன்னு பார்த்தாக்கா பெரிய பணக்காரங்க தான் வச்சுருப்பாங்க. கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவன். அவன் வேலைக்காரி வெள்ளி பொண்ணு எல்லாம் வச்சுருக்குறாங்க. அடுத்து கடைசியாக கொண்டு வந்து முடிக்கிறதுல இதில் என் எஜமான் வந்து நிறைய ஒட்டகம் வச்சுருக்கிறாருங்க. இன்றைக்கி அப்படி தான் உங்களுடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதங்கள் வர முடியாமல் தடுக்கிற எல்லா ஒட்டகத்தையும் லாபான் கட் அவுத்தது போல இந்த நாளில் கர்த்தர் உங்களுக்கு கட் அவுத்து அப்படியா உங்களுடைய வாழ்க்கையில் ஒட்டகத்தை தருவார். உங்களுக்கு நல்ல வாகனத்தை தருவார். உங்களுடைய போக்கம் வரத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். நீங்கள் கேளுங்க, கார் வேணும்னு கேட்டால் கார் தருவார், பைக்கு வேணும்னு கேட்டால் பைக்கு தருவார். லாபான் போய் ஒட்டகத்தினுடைய கட்டு அவுத்தது போல இந்த நாளில் இருக்கிற அத்தனை பேர் மேலே இருக்கிற கட்டையும் தேவன் அவுப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதுக்கப்புறம் அந்த கட்டு அவுத்தது நிமித்தம் இதில் மெயினாக அந்த பாயிண்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா லாபான் அவுத்த அந்த கட்டு தான். அந்த ஒட்டகத்து மேலே இருந்த கட்டை அவுத்தது நிமித்தம் அடுத்த கட்டம் வீட்டுக்குள்ளே போனாங்க. அடுத்த கட்டம் அவங்களுக்கு போஜனம் வச்சாங்க. அடுத்த கட்டம் தான் அவங்களுக்கு என்னென்ன நன்மை நடக்குது பாருங்கள். 52 வாசிங்க சிஸ்டர். ஆபிரகாமின் ஊழியக்காரன் அவர்கள் வார்த்தைகளை கேட்டபோது தரை மட்டும் குனிந்து கர்த்தரை பணிந்து கொண்டான். பின்பு அந்த ஊழியக்காரன் வெள்ளி உடைமைகளையும் பொன் உடைமைகளையும் வஸ்திரங்களையும் எடுத்து ரெபெக்காளுக்கு கொடுத்ததும் ஹல்லேலூயா. பாருங்க, ஒரு அண்ணன் சகோதரன் தான் தங்கச்சியை வந்து பொண்ணு பார்க்க வராங்கன்னு உடனே அந்த இடத்துல போயிட்டு அவன் அந்த கட்டு அவுத்தது நிமித்தம் இவன் எலியேசர் என்ன போய் கொடுக்குறான்? வெள்ளி பொண்ணு தங்கம். இன்றைக்கி உங்களுடைய வாழ்க்கையில் கட்டு அவுந்துச்சுன்னு வைங்களேன், உங்களுடைய வாழ்க்கையில் எல்லாமே கிடைக்கும். ஆசீர்வாதம் அத்தனையும் கிடைக்கும். உங்களுடைய பிள்ளைகளுக்கு வெள்ளி தங்கம் பொண்ணு எல்லாவற்றையும் தேவன் கொடுக்க வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அடுத்து 60 வாசிங்க சிஸ்டர். அதுலேயே 60. ரெபெக்காளை வாழ்த்தி எங்கள் சகோதரியே நீ கோடி பெருகுவாய். ஹல்லேலூயா. இன்னைக்கு உங்களுக்கு ஒரு கட்டு அவுத்து இருந்ததுன்னா கர்த்தர் உங்களை கோடி பெருக பண்ணுவார். அது வியாதி கட்டு, வறுமை கட்டு, அது பண பிரச்சனை, வேதனை, என்ன உங்களை துக்கப்படுத்துகிற காரியமாக இருந்தாலும் இந்த நாளில் கர்த்தர் அந்த கட்டை அவுத்தார்னா நீங்கள் கோடி பெறுவீங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் சொல்கிறான் பாருங்க, எவ்வளோ அழகா இன்னைக்கு எந்த அண்ணன் தங்கச்சி அந்த மாதிரி ஆசீர்வதிக்கிறாங்க. இன்னைக்கு நம்ம ஆசீர்வதிக்கிறோமா நம்ம குடும்பத்தை? அதுக்கு தான் பெரியவங்க சொல்லுவாங்க, பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்கும்போது 16 பெற்று பெருவாழும் வாழு. நம்ம நினச்சிக்கிறோம் 16 பெற்று 16 பெற்று, அதாவது 16 ஆசீர்வாதங்களை பெற்று. நம்ம என்ன நினச்சிக்கிறோம், 16 பிள்ளைங்களை பெற்று எங்கடா 16 பெற்றா எங்க 3 பெற்றவங்களுக்கே கஷ்டமாக இருக்குது, 4 பெற்றா எனக்கு ரொம்ப தான் கஷ்டம் வளர்க்குற வரைக்கும். ஆனால் கர்த்தர் உதவி பண்ணார். அந்த மாதிரி 16 ஆசீர்வாதங்களும் அதுக்கு தான். பாருங்கள், அண்ணன் அவளை என்ன சொல்கிறா, கோடி பெருக. இன்றைக்கி யார் தங்கச்சை பார்த்து அப்படி சொல்கிறாங்க, கோடி பெருகுமா? இல்லை தம்பி, அண்ணா, அக்கா வந்து தம்பியை பார்த்து சொல்கிறீங்களா? இன்றைக்கி இந்த ஒரு ஐக்கியத்தில் சபை வரணும். நம்ம வசனத்தை கேட்குறோம், பரிசுத்த ஆவியில் நிரம்புகிறோம், கட்டு அவுக்கிறோம், கட்டு உடைக்கிறோம், எல்லாம் பண்ணுறோம். ஆனால் நம்மளுடைய வாழ்க்கையில் நம்மளுடைய பிள்ளைங்களை ஆசீர்வதிக்க முடியுதா? நல்லா திட்டுமா உன் தம்பி அண்ணா, ஃபோனை போட்டு அழகாக திட்டும்.
ஏண்டா அறிவில்லை, பொண்டாட்டி பேச்சை கேட்டுக்கின்னு எங்கள் அம்மாவை எப்படி சோறு தண்ணி இல்லாமல் சாவடிக்கிறியடான் அப்படி பேசும். ஆனால் எந்த அக்காவாவது அம்மாவாவது தம்பிக்கு ஃபோன் அடித்து ஒரு வார்த்தை தம்பி எப்படி இருக்கான்னு கேளு, தம்பி கஷ்டத்தில் இருக்கான், அவனுக்கு என்ன வேணும்னு கேளு, இப்படி யாராவது சொல்லி கொடுக்குறோமா? இனி வருகிற நாட்களில் நம்ம சபை அப்படியாய் மாறணும். ஹல்லேலூயா. தான் தம்பியை நேசிக்கணும், பிள்ளைங்களை நேசிக்கணும், அம்மாவை நேசிக்கணும், பெற்றோர்களை நேசிக்கணும். அதனால தான் ஆண்டவர் என்ன சொல்லிட்டாரு, உன் தாயும் தகப்பனையும் கனப்படுத்து, உன் ஆயுசு நாட்கள் பெருகும்ட்டாரு. நீதிமொழியில் சொல்லிட்டாரு, உன் தாயை தகப்பனை கனப்படுத்துகிறவனுடைய வாழ்க்கை என்னவா? ஆயுசு நாட்கள் பெருகுமா. ஹல்லேலூயா. அப்புறம் சொல்கிறாரு, கார் இருளை போல இருக்கிற உன் வாழ்க்கை அகண்டு போவோம். அப்பாவையும் அம்மாவையும் அண்ணனை தம்பியும் குடும்பத்தையும் நீ நேசிக்கிறவளாக இருந்தால் உன் வாழ்க்கையில் இருக்கிற இருள் கடந்து போகும்னு சொல்கிறாரு. ஹல்லேலூயா. இன்றைக்கி லாபான் சொல்கிறா கோடா கோடி பெருகன்னு. இன்றைக்கி அந்த மாதிரி நம்ம சபை வரணும். நம்ம சபையில் இன்னொரு கட்டம், இன்றைக்கி ஊழியம் செய்கிறோம், இன்றைக்கி நம்ம வந்து சீசனாக இருக்கிறோம், சீசரை உருவாக்குறோம். அடுத்த கட்டம் சபையில் எப்படி இருக்கணும்னா, ஒருவருக்கு ஒருவர் அக்கா தங்கச்சா, அம்மா தம்பியா. இன்றைக்கி யார் அப்படி நம்ம பிள்ளைங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்குறோம்? இப்போ மேரி பிள்ளைங்க 2 பிள்ளைங்க இருக்குன்னா, பர்னபாஸ் அண்ணாவை பார்த்து என்றைக்காவது அங்கிள் நல்லா இருக்கீங்களா அங்கிள் கேட்டிருக்கீங்களா? இல்லை. அங்கிள் ஒருவேளை மேரி பிள்ளைங்க, என் தங்கச்சி பிள்ளைங்க எப்படி இருக்கீங்கம்மா, யாருமே யாரையும் விசாரிக்கிறது கிடையாது. கடைசியாக ஒரு சிஸ்டர் இங்கே வருவாங்க நம்ம சபையில், அவங்கள இது வரைக்கும் யாருமே போய் என்ன ஏதுன்னு அவங்கள நீங்கள் கேட்டதே கிடையாது. இன்றைக்கி இந்த பகுதியில் இருக்கிறவங்களும் சரி, முன்னாடி இருக்கிறவங்களுக்கு பின்னாடி இருக்கிறவங்க பேர் தெரியாது, பின்னாடி இருக்கிறவங்களுக்கு முன்னாடி இருக்கிறவங்களுடைய பேர் தெரியாது. அதே தான் இங்கேயும். ஒரு சிலருக்கு தான் ஒரு சிலருடைய பேர் தெரியும், ஒரு சிலர் தான் ஒரு சிலருக்காக ஜெபிக்கிறாங்க. அப்போ இந்த பாசத்துக்குள்ளே வரணும். லாபானை போல தன் சகோதரியை நேசித்தது போல் நீங்கள் வந்து தன் சகோதரி, இப்போ இங்கே இருக்கிறவங்க எல்லாருமே வந்து அண்ணன் தங்கச்சி அம்மா அப்பா அப்படி நீங்கள் ஒரு உறவுக்குள்ளே வரும்போது சபை வேறு லெவலில் போகும். சபை வேறு லெவலில் போனோன்னா இங்கே வந்து உறவுகள் கிடையாது, உறவு கிடையாது. ஒரே ஒரு உறவு, வாலிப பெண் பிள்ளைகளும் வாலிப ஆண் பிள்ளைகளும் பார்க்குற ஒரே உறவு என்னன்னா உலகத்தில் இருக்கிற அசுத்த உறவு. ஆனால் நம்ம கர்த்தருக்குள்ளே இருக்கிற நம்ம ஒரு சகோதரியை பார்க்கும்போது தான் தங்கச்சியை போல் பார்த்து, அம்மா எப்படிம்மா இருக்கிற, நீ நல்லா இருக்கிறியா, உன் கணவர் எப்படி இருக்கிறார், யாராவது விசாரிச்சிருக்கீங்களா? வராத கணவரை பற்றி இன்றைக்கி எத்தனை சிஸ்டருங்களுடைய கணவர் இங்கே வர்றதில்லை. யாராவது ஒருத்தராவது ஃபோன் பண்ணி இல்லை நேருக்கு நேர் பார்த்து, அம்மா பிரதர் எப்படி இருக்கிறார், நல்லா இருக்கிறாருன்னு கேட்டிருக்கீங்களா? அந்த உறவுக்குள்ளே வரும்போது தான் கர்த்தர் வேறு லெவலில் சபையை கொண்டு போவார். இன்றைக்கி பெரிய பெரிய சபையில் ஆசீர்வதிக்கப்படுது, பெரிய பெரிய சபையில் ஒரு ஐக்கியம் இருக்குன்னா அங்கே அதிகமாக பரிசுத்த உறவு தான் அங்கே நடக்கும். ஒருத்தர் வரலன்னா கூட, ஏன் அம்மா வரல, ஏன் பெரியம்மா வரல, ஏன் அப்பா வரல, ஏன் அண்ணா வரல, ஏன் அங்கிள் வரல, இப்படி கேட்பாங்க. இங்கே யார் வந்தாலும் யாரும் கேட்குறதில்ல, வரவங்க கையில் போய் விசாரிக்கிறதும் இல்லை. அது இல்லாமல் எத்தனையோ புதிய ஆத்துமக்கள் சபைக்கு வருது. நீ இதில் வந்து ஊழியம் போய் சந்தித்து ஊழியம் செஞ்சு கொண்டு வர ஆத்துமக்கள் ஓரளவுக்கு இருந்தாலும் நம்மளுடைய அழைப்பு இல்லாமையே கர்த்தர் எத்தனையோ பேர் சபைக்கு கொண்டு வந்திருக்கிறாரு. ஒவ்வொரு வாரமும் 4 பேர் 5 பேர் வந்திருக்கிறாங்க. அந்த 4 பேர் 5 பேரோட நீங்கள் போய் என்றைக்காவது நின்று யாராவது ஒருத்தர் 2 பேர் 3 பேர் போயிட்டு, உன் பேர் என்னம்மா, எந்த இடத்துலேருந்து வரீங்க, நாங்கள் உங்களுக்காக ஜெபிக்கிறோன்னு ஒரு வாட்டி சொன்னதோடு சரி. அடுத்த வாட்டி அவங்க வரலன்னா ஏன் வரலன்னு கேட்குறது கிடையாது. கணவர் வரலன்னா ஏன் வரல, ஏன்னா அந்த உறவுக்குள்ளே இல்லை. பாருங்கள், லாபான் தான் சகோதரியை சொல்கிறாரு, கோடா கோடி பெருகுவ. அந்த ரெபெக்கால் வந்து ரெபெக்கா மூலியமாக தான் அடுத்த சந்நிதி. ஆபிரகாமுக்கு ஒரு மகன், ரெபெக்காவுக்கு 2 மகன். அந்த 2 மகனில் தான் ஆண்டவர் 12 கோத்திரத்தையே கொண்டு வராரு. ஹல்லேலூயா. நீங்கள் நினைக்கிறீங்க நீங்கள் வந்து சாதாரண ஆளுன்னு நினைக்கிறீங்க. கர்த்தருடைய கண்களுக்கு முன்பதாக நீங்கள் விலை உயர்ந்தவங்க. நீங்கள் ஒரு வார்த்தை பேசுங்க, அவங்களுடைய கட்டு உடையும். ஹல்லேலூயா. போன வாரத்துக்கு முந்தின வாரம் தமிழ் செல்வி சிஸ்டரோட அவங்க ஹஸ்பண்டோட ஒரு வாய்ஸ் மெசேஜ் ஒன்று வந்தது. அப்போ சக்திவேல் யாருன்ட்டு தமிழ் சிஸ்டருக்கு ஃபோனை போட்டேன். உண்மையிலேயே அவர் பேர் 2-3 வாட்டி கேட்டிருக்கேன், எனக்கு ஒரு ஞாபகம் இல்லை. அப்போ பேசும்போது அவங்க சொன்னாங்க, என் கணவர் தான்மான். ஏதோ பக்கத்தில் இருக்காரான்னு கேட்டேன். இருக்கிறார், பேசுங்கம்மான்னு கொடுத்தாங்க. நான் சொன்னேன், பிரதர் எப்படி இருக்கீங்க,
வாங்க இந்த வாரம் சர்ச்சுக்கு வாங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அவ்வளோதான், ஒரே வார்த்தை தான் சொன்னேன். அந்த கட்டை அன்னைக்கு ஆண்டவர் உடைச்சி தொடர்ந்து 2 வாரமாக 3 வாரமாக வராரு. ஹல்லேலூயா. பாருங்க, ஒரு வார்த்தையில் தேவன் கிரியை பண்ணுகிறார். அந்த மாதிரி அந்த உறவுகள் வந்து எப்போவுமே எல்லாருக்குமே கிடைக்காது. நீங்கள் போங்க இந்து ஜனங்களை போய் பாருங்கள், அவங்கவுங்க வருவாங்க, அவங்கவுங்க போவாங்க. யார் நகை போட்டிருக்காங்க, யார் இதை தான் பேசுவாங்களே தவிர அங்கே பாசன்றது கிடையாது. ஆனால் அன்புக்கே உதாரணமான நம்மளுடைய இயேசு கிறிஸ்து நமக்கு அன்பாகவே இருக்கிறாரு. அன்பு சகலத்தையும் தாங்கும், அன்பு சகலத்தையும் சலிக்கும். இன்றைக்கி அந்த அன்பு எத்தனை முதியோர்கிட்ட நீங்கள் பேசியிருக்கிறீங்கன்றதை யோசித்து பாருங்கள். வாலிப பிள்ளைகளாக இருக்கட்டும், சகோதரியாக இருக்கட்டும், சகோதரியாக இருக்கட்டும், சகோதரனாக இருக்கட்டும், எத்தனை ஆயாவங்க வராங்க, எத்தனை தாய்மார்கள் வராங்க, அத்தனை பேர்கிட்ட நீங்கள் போய் ஒரு வார்த்தை கேட்டு விசாரிக்கும் போது கர்த்தர் நிச்சயமாக நம்மளுடைய சபையை வேறு லெவலில் ஆசீர்வதிப்பார். உறவுகள் ரொம்ப முக்கியம். உறவுகள் திரும்பி நமக்கு வரப்போகிறது கிடையாது. இந்த சபை கூட வந்து இந்த சபையில் இருக்கிற கம்யூனியன் எடுக்கிற அத்தனை பேரும் ஒரே தாயப்பனுக்கு பிறந்த பிள்ளைங்க தான், ஒரே தகப்பனுக்கு பிறந்த பிள்ளைங்க தான். அது நானாக இருக்கட்டும், ஐயாவாக இருக்கட்டும், கடைசியில் பிறக்கிற குழந்தையாக இருக்கட்டும், அடுத்து வர பிள்ளைகளாக இருக்கட்டும், இங்கே எல்லாருமே ஏசப்பாவோட ரத்தத்தினால் பிறந்தவங்க. அவருடைய சரீரத்தில் பங்கு பெறுகிற நம்ம இங்கே சகோதர சகோதரியாக தான் இருக்கணும். தனிப்பட்ட முறையில் இந்த வாலிப பிள்ளைகளை பார்த்து பேசுறது, அதுங்க கிட்ட சிரிக்கிறது, அவங்க வீட்டுக்கு போகிறது, இந்த வேலையே இங்கே இருக்கக்கூடாது. நீங்கள் இங்கே சபையில் வரவங்க எல்லாருமே சகோதர சகோதரி அன்பை காட்டினாதான் கர்த்தர் உங்களையும் ஆசீர்வதிப்பார், சபையும் ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. சபை அடுத்த லெவலுக்கு போனோன்னா இங்கே வந்திருக்கிறவங்களோட நீங்கள் உறவுகளாய் நீங்கள் மாறணும். நீங்கள் எப்படி அத்தை, மாமா, அம்மா, பெரியம்மா, பெரியப்பா அப்படின்ற மாதிரி நீங்கள் இங்கே இருக்கிறவங்களோட அப்படி ஒரு உறவில் நீங்கள் பழக பேச கற்றுக்கணும். ஹல்லேலூயா. இனி யாரும் உள்ளே வந்தவங்க 5 பேர் வாரம் வாரம் வந்தவங்க சும்மாவே எத்தனையோ பேர் வராமல் போயிருக்காங்க. இனி அப்படி இல்லாமல் எல்லாரும் வந்து ஐயா கிட்டேயோ அம்மா கிட்டேயோ நீங்கள் ஜெபம் பண்ணுறதுக்கு ஓடியாடுறதை விட நீங்கள் ஃபஸ்ட்டு வேலையாக நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு ஆத்மா உள்ளே வந்திருக்குன்னா அதை உடனே ஓடி போய் பார்த்து அவங்கள சந்திக்கிறது தான் ரொம்ப முக்கியம். ஹல்லேலூயா. லாபான் ஒரு கட்டை அவுத்தான், கர்த்தர் அந்த சந்ததியே கர்த்தர் ஆசீர்வதித்தார். ஹல்லேலூயா. அடுத்த ஒரு ஆசீர்வாதத்துக்கு போவோம். அந்த ஒட்டகத்தை குறித்து நம்ம ஒரு 2 வார்த்தைகளை குறித்து பார்க்கலாம். ஒட்டகன்றது வந்து சாதாரண விஷயம் இல்லை. ஒட்டகம் வந்து எப்படியாப்பட்ட வனாந்திரத்திலையும் நடக்கக்கூடிய ஒரு அது வந்து ஒரு மிருகம். அதுக்கு வந்து நீங்கள் வந்து எப்பவுமே வந்து ஆடு மாடுங்களுக்கு தீனி போடுற மாதிரி அதுக்கு தீனி போட வேண்டிய அவசியம் இல்லை. அது ஒரு 10 நாளைக்கு வேண்டிய தண்ணி, ஆகாரம் எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு அது நடக்கக்கூடிய ஒரு பொருள். அதுதான் சாமுவேல் 1 சாமுவேலில் 30:11 பார்ப்போம். 1 சாமுவேல் 30:11. ஒரு எகிப்தியனை வெளியில் அவர்கள் கண்டு அவனை தாவீதினிடத்தில் கொண்டு வந்து புசிக்க அவனுக்கு அப்பமும் குடிக்க தண்ணீரும் கொடுத்து அத்திப்பழ அடையின் ஒரு துண்டையும் வற்றலான 2 திராட்சைப்பழ குலைகளையும் அவனுக்கு கொடுத்தார்கள். அதை அவன் சாப்பிட்ட பின்பு அவனுடைய உயிர் திரும்ப அவனுக்குள் வந்தது. அவன் ராப்பகல் 3 நாளாய் அப்பம் சாப்பிடாமலும் தண்ணீர் குடியாமலும் இருந்தான். தாவீது அவனை நோக்கி, நீ யாருடையவன், நீ எவ்விடத்தான் என்று கேட்டதற்கு நான் ஒரு அமலேக்கியனுடைய வேலைக்காரனாகிய எகிப்து தேசத்து பிள்ளையாண்டான். 3 நாளைக்கு முன் நான் வியாதிப்பட்ட போது என் எஜமான் என்னை கைவிட்டான். நாங்கள் கிரேத்தியருடைய தென்புறத்தின் மேலும் யூதாவுக்கு அடுத்த எல்லையின் மேலும் காலேப்புடைய தென்புறத்தின் மேலும் படையெடுத்து போய் சிக்லாகை அக்கினியினால் சுட்டரித்து போட்டோம் என்றான். தாவீது அவனை நோக்கி, நீ என்னை அந்த தண்டினிடத்திற்கு கொண்டு போவாயா என்று கேட்டதற்கு அவன், நீர் என்னை கொன்று போடுவதும் இல்லை, என்னை என் எஜமான் கையில் ஒப்பு கொடுப்பதும் இல்லை என்று தேவன் பேல் ஆணையிடுவீரானால் உம்மை அந்த தண்டினிடத்துக்கு கூட்டிக் கொண்டு போவேன் என்றான். இவன் அவனை கொண்டு போய் விட்ட போது இதோ அவர்கள் வெளியெங்கும் பரவி 17 வாசிங்க சிஸ்டர். அவர்களை தாவீது அன்று சாயங்காலம் தொடங்கி மறுநாள் சாயங்காலம் வரையும் முறியடித்தான். ஒட்டகங்கள் மேல் ஏறி ஓடிப்போன 400 வாலிபர்கள் தவிர
ஓடிப்போன 400 வாலிபரை தவிர அவர்கள் வேறொருவரும் பிழைக்கலையா. ஹல்லேலூயா. தாவீது யுத்தத்துக்கு போறாரு. யுத்தத்துக்கு போய் அந்த இடத்துல அந்த யுத்தத்தை முறியடிக்கும் போது அப்போ அந்த இடத்துல தாவீது யுத்தம் பண்ணி எல்லாரையும் அந்த இடத்துல க்ளோஸ் பண்ணிட்டாரு. அந்த இடத்துல தப்பிச்சு போனவங்க பார்த்தாக்கா 400 வாலிபர்கள் எதில் தப்பிச்சு போனாங்களாம்? ஒட்டகத்தில். அப்போ ஒட்டகம் வந்து சாதாரண தப்பிக்க வைக்கக்கூடியது. ஹல்லேலூயா. ஒட்டகன்றது ஒட்டகத்தினுடைய ஆசீர்வாதம் சாதாரண ஆசீர்வாதம் இல்லை. இன்றைக்கி நீங்கள் நினைக்கலாம் ஞாயிற்றுக்கிழமை மெசேஜ் என்ன அம்மா ஒட்டகம் கழுதை இப்படியெல்லாம் எடுத்துன்னு இருக்காங்களேன்னு. ஆனால் ஒட்டகம் வந்து அது பென்ஸ் காரு. ஹல்லேலூயா. அது ஒரு பென்ஸ் காரு. அதுதான் வந்து யோபோட வாழ்க்கையில் கூட நடக்குது பாருங்கள். யோபு அது மட்டும் ஒரே ஒரு வசனம் ஒட்டகன்றதை பற்றி மட்டும் பார்ப்போம். 1:17. இவன் இப்படி பேசிக்கொண்டிருக்கையில் வேறொருவன் வந்து கல்தேயர் 3 பவுச்சாய் வந்து ஒட்டகம் மேல் விழுந்து அவைகளை ஓட்டிக்கொண்டு போனார்கள். ஹல்லேலூயா. அதுக்கு முன்னாடி வசனம் நீங்க பார்த்தீங்கன்னா கல்தேயர்கள் வந்து பவுலோட ஆடு மாடு மந்தை நிலம் நீர் எல்லாத்தையும் எரிச்சு போட்டாங்கன்னு தான் வரும். ஆனால் இதில் மட்டும் 3 பவுச்சாய் வந்து டீமாக வந்து 3 பவுச்சாய் வந்து ஒட்டகத்தெல்லாம் ஓட்டியும் போயிட்டாங்களாம். அப்போ ஒட்டகன்றது எவ்வளோ விலை உயர்ந்தது பாருங்க. அந்த ஒட்டகத்தையே ஆண்டவர் நம்மளை கொண்டு கட்டை அவுக்க வைக்கிறார் பாருங்க. அந்த லாபான் வந்து அந்த ஒட்டகத்துடைய கட்டை அவுத்தாரு. அது பெரிய அந்த ஒட்டகன்றதே பெரிய ஆசீர்வாதம். இன்றைக்கி நீங்கள் நினைக்கிறீங்க ஒருத்தர் வீட்டுக்கு போய் நான் ஒருத்தருக்கு ஜெபம் பண்ணி கட்டை அவுக்கிறேன்னு. அவங்க தான் விலை உயர்ந்தவங்க கர்த்தருடைய கண்களுக்கு முன்பதாக. பரலோகத்தில் நீங்கள் நினைக்கலாம் இவங்கெல்லாம் வந்து ஆட்களை சேர்க்குறாங்க ஆத்துமாக்களை. இல்லை, இந்த ஒட்டகத்தை நம்ம அவுக்கிறது எப்படி விலை உயர்ந்ததா அப்படி இதில் இதை குறிப்பிட்டு இருக்குதோ அந்த மாதிரி ஒவ்வொரு ஆத்மாவும் கர்த்தருடைய கண்களுக்கு முன்பதாக நீங்கள் விலை உயர்ந்தவங்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இன்றைக்கி நீங்கள் நினச்சிக்கங்க நீங்கள்லாம் சாதாரண ஆள் இல்லை. நீங்கள்லாம் ஒரு ஒட்டகத்துக்கு ஈக்குவல். அந்த ஒட்டகம் இருந்ததுனாக்கா தப்பிச்சு போகலாம். ஒட்டகம் இருந்ததுன்னா நம்மளுக்கு ஆசீர்வாதம் வரும். ஒட்டகம் இருந்ததுன்னா உணவு கிடைக்கும். எல்லாமே அந்த ஆசீர்வாதத்தை குறித்து தான் ஆண்டவர் பேசுகிறாரு. ஹல்லேலூயா. அந்த கட்டு ஒட்டகத்தினுடைய கட்டை தேவன் அவுத்தார். இந்த நாளில் உங்களுடைய கட்டுகளை தேவன் அவுப்பார். அடுத்து ஒரே ஒரு சம்பவத்தை பார்க்கலாம். யோவான் 11:44. அப்பொழுது மரித்தவன் வெளியே வந்தான். அவன் கால்களும் கைகளும் அப்பொழுது மரித்தவன் வெளியே வந்தான். அவன் கால்களும் கைகளும் அவனுடைய கால்களும் கைகளும் பிரேத சீலைகளினால் கட்டப்பட்டிருந்தது. அவன் முகமும் சீலையால் சுற்றப்பட்டிருந்தது. இயேசு அவர்களை நோக்கி இவனை கட்டவிழ்த்து விடுங்கள் என்றார். ஹல்லேலூயா. பாருங்க, இதில் வந்து லாசர் என்றவன் அந்த லாசரோட காரியத்தை பாருங்க. லாசர் வந்து மரிச்சிட்டான். அவனுக்கு 2 சகோதரிங்க. அவன் மரிச்சிட்டான். தான் ஒரு சகோதரி போய் இயேசுவோட பாதத்தில் விழுந்து, அதுக்கு தான் சொல்கிறேன் சகோதர அன்பு ரொம்ப வேணும். ஒருத்தருக்காக ஜெபிக்கணுன்னா சகோதரி தேவை. சபையில் நம்மளுக்கு ஒரு ஐக்கியம் தேவை. ஒரு சகோதரன் ஒரு சகோதரி ஒரு அம்மா ஒரு அப்பா நிறைய. அதனால தான் கிறிஸ்மஸ் டைமில் டீச்சருங்கெல்லாம் நிறையா ஒரு இது பண்ணுவாங்க. ஏன்னா கிறிஸ்டி அது ஏன்னாக்கா ஒரு மகன் ஒரு அம்மா, அம்மாவுக்கு ஒரு மகளுக்கு ஒரு அம்மாவுக்கு ஒரு இது வந்து வருஷம் முடிவில். ஏன்னா அவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் கிஃப்ட்டு கொடுத்துப்பாங்க. அம்மா கொடுக்குற கிஃப்ட்டு பொண்ணுக்கு தெரியும்ல. ஆமாம், பொண்ணு கொடுக்குற கிஃப்ட் அம்மாவுக்கு தெரியாது யார் இல்லை, அம்மா தான் யாருன்னு தெரியும், பொண்ணு யாருன்னு தெரியாது. அது கடைசி வரைக்கும் தெரியாது. ஆனால் பொண்ணு என்ன பண்ணணும் தெரியுமா? அம்மாவுக்கு கொடுக்குற கிஃப்ட்டு நல்ல உயர்ந்த கிஃப்டாக கொடுக்கணும்னு கொடுப்பாங்க. ஆனால் பொண்ணுங்க அப்படி தான் மாறும். அப்போ அந்த மாதிரி அது ஏன்னா உலகத்தில் டீச்சருங்க பெரிய பெரிய சர்ச்சில் எல்லாருமே அந்த கிறிஸ்டின்றது உறவுகளை அந்த இடத்துல அந்த சேர்க்கறது. அம்மா பொண்ணு அந்த மாதிரி
பொண்ணுக்கு அம்மா, அம்மாவுக்கு பொண்ணு, அந்த மாதிரி. இன்றைக்கி நம்மளுடைய சகோதரியாக யாராவது இருந்தாங்கன்னா, இன்றைக்கி நம்மளுக்கு ஒரு பிரச்சனைன்னா இயேசுவோட பாதத்தில் மாற்றாலும் மரியாலும் உழுந்து கதறி அழுது லாசருவை உயிரோட வெளியே கொண்டு வந்தது போல், அதுக்கு தான் இன்றைக்கி நமக்கு ஒரு சபை, ஒரு ஐக்கியம். அதுக்கு தான் ஒரு சபையில் ஒரு கூடி நம்ம ஜெபிக்கிறது. இப்போ பாருங்கள், அந்த மாற்றாலும் மரியாலும் சேர்ந்து இயேசுவோட பாதத்தில் போய் உழுந்து கதறி, என் தம்பி இறந்துட்டானே, நீங்கள் ஏதாவது பண்ணுங்க ஏசப்பா. அப்போ ஒத்தி சொல்கிறா, நீங்கள் இங்கே இருந்திருந்தீங்கன்னா இந்த சம்பவமே நடந்திருக்காதுன்றா. ஆனால் அந்த இடத்துல பாருங்கள், ஆண்டவர் சொல்கிறாரு, அந்த 44 என்ன மாதிரியான ஒரு சம்பவம் பாருங்கள். அதை மறுபடியும் வாசிங்க சிஸ்டர். அப்பொழுது மரித்தவன் வெளியே வந்தான். மரித்தவன் வெளியே வந்தான். அதுக்கு மேல் வசனம் வாசிங்க. 42. நீர் எப்பொழுதும் எனக்கு செவி கொடுக்கிறீர் என்று நான் அறிந்திருக்கிறேன். ஆனாலும் நீர் என்னை அனுப்பினதை சூழ்ந்து நிற்கும் ஜனங்கள் விசுவாசிக்கும்படியாக அவர்கள் நிமித்தம் இதை சொன்னேன் என்றார். இவைகள் சொன்ன பின்பு லாசருவே வெளியே வா என்று உரத்த சத்தத்தோடு சொன்னார். இவரு இயேசு கிறிஸ்துவே பிதாவை நோக்கி ஜெபிக்கிற அளவுக்கு அந்த 2 சகோதரியும் போய் இயேசுவோட பாதத்தில் விழுந்து கதறல தேவன் அவர் பிதா கிட்ட ஜெபித்து லாசருவே வெளியே வான்றான். அந்த லாசரு வெளியே வந்தான். ஏன் அவன் வெளியே வந்தவன்? அப்போ அப்படியே ஆண்டவர் தான் சொல்லிட்டார்ல, வெளியே வாணும்போது அந்த கட்டுக்கிட்டெல்லாம் பட்டுன்னு உடஞ்சி அவன் ஏந்திரிச்சு வந்துரு. அவன் செத்தவன் 4 நாளாக மரித்து கல்லறையில் இருந்தவன் உயிரோடு ஏந்திரிச்சு வரானா, அவனுடைய கட்டு அது தன்னாலே உடஞ்சிருக்கணும்ல, மேட்சிக்கா மாதிரி அந்த மாதிரி. ஆனால் இதில் பாருங்கள், அந்த வசனம் பாருங்கள் 44. அப்பொழுது மரித்தவன் வெளியே வந்தான். அந்த கட்டோட தான் வந்திருக்கிறான். இன்னைக்கு நம்ம எவ்வளோ சகோதரிகள் சகோதரனுக்காக ஜெபித்தாலும் சில கட்டுகள் அவங்க மேலே இருக்க தான் செய்யும். அந்த கட்டுகளை உடைக்கிறது தான் இந்த சபையோட ஒரு ஐக்கியமே. சபையில் கூடி ஆராதனை, வர்ஷிப்பு, தேவ பிரசனம், தேவனுடைய வார்த்தை, அதுதான். இங்கே பாருங்க, அவன் கால்களும் கைகளும் பிரேத சீலைகளினால் கட்டப்பட்டிருந்தது. அவன் முகமும் சீலையால் சுற்றப்பட்டிருந்தது. இயேசு அவர்களை நோக்கி இவனை கட்டவிழ்த்து விடுங்கள். ஹல்லேலூயா. இன்னைக்கு யாரெல்லாம் நீங்க கட்டில் இருக்கிறீங்களோ, இயேசு நிச்சயமா உங்களுடைய கட்டை அவுப்பார். ஹல்லேலூயா. ஆனால் நமக்காக ஜெபிக்கிறதுக்கு ஒரு சகோதரி ரொம்ப அவசியம் தேவை. ஐயா சொன்னது போல் 2 பேரை நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. தொடர்ந்து ஜெபிக்கும் போது, ஒரு சபை ஐக்கியத்தில் இருக்கும்போது நிச்சயமாக வேறு லெவலில் சபை கொண்டு போவார். நான் விசுவாசிக்கிறேன், அடுத்த வருஷம் அப்படியே டபுளாக மாற்றுவார் கர்த்தர். ஹல்லேலூயா. அப்போது லாசருவே வெளியே வான்னு சொன்னார். வெளியே வந்ததோடு லாசரை விட்டு போயிட்டாரா? லாசரை விட்டாரா? வெளியே வான்னு சொல்லிட்டாரு. அவனை பாருங்கள், எவ்வளோ பெரிய அவன் மறித்து 3 நாள் நாரி போயிருக்குமேன்றாங்க. அந்த நாத்தத்துலேருந்து அவனை கொண்டு வந்தார். இன்றைக்கி எவ்வளோ பேருக்கு நம்ம போய் சத்தியத்தை சொல்கிறோம், ஜெபிக்கிறோம், அவங்களுக்காக மன்றாடி ஜெபிக்கிறோம், கர்த்தர் அவங்கள உயிரோடு கொண்டு வராரு. ஆனால் இந்த சம்பவத்தை பாருங்கள். அடுத்த ஒரு அப்படியே பார்ப்போம். அவன் மரித்தவனை குறித்து பார்க்கலாம். 11:45 வாசிங்க. அப்பொழுது மரியாளிடத்தில் வந்திருந்து இயேசு செய்தவைகளை கண்டவர்களாகிய யூதர்களில் அநேகர் அவரிடத்தில் விசுவாசம் உள்ளவர்களானார்கள். இப்போ இவர் உயிரோட வந்த உடனே அநேக பேர் விசுவாசத்தில் ஆயிட்டாங்க. அடுத்து இவர் உயிரோடு வந்த உடனே தேவன் அப்படியே விட்டுட்டாரா? இன்றைக்கி கூட நம்ம ஒரு பிரச்சனையில் வரோம், ஒரு பெரிய பணப்பிரச்சனையில் வரோம். அந்த பணப்பிரச்சனையை மட்டும் ஆண்டவர் அதை சந்தித்து உங்களை கைவிட்டுட்டாருன்னு நினைக்கிறீங்களா? ஒரு சிலர் சொல்லுவாங்க, நான் சபைக்கு போன உடனே எனக்கு நிறைய பேய் பிசாசெல்லாம் ஓடிச்சிங்க, அதுக்கப்புறம் ஒன்றுமே இல்லைங்க. ஆனால் இங்கே ஆண்டவர் பாருங்கள், அடுத்து ஒரு மிராக்கல் பண்ணுறாரு. இது ரொம்ப முக்கியம் நம்மளுடைய வாழ்க்கையில், இது ரொம்ப அவசியம். 12:2 பார்ப்போம். அங்கே அவருக்கு ராவிருந்து பண்ணினார்கள். அங்கே அவருக்கு யாருக்கு ராவிருந்து பண்ணினார்கள்? இயேசுக்கு ராவிருந்து பண்ணினார்கள். மார்த்தாள் பணிவிடை செய்தார். அவ எவ்வளோ பாருங்க ஆண்டவரை நேசிக்கிறா. தான் தம்பி உயிரோட வந்த உடனே இயேசுவை அப்படி நேசிக்கிறா பாருங்க. இன்னைக்கு உண்மையிலே அதுதான்.
இன்றைக்கி நம்ம சபையில் கூட இன்றைக்கி ஐயா அம்மா நீங்கள் நேசிக்கிறத பார்த்தாக்கா ஒருவேளை எங்களுக்கு கூட சில நேரத்தில் அப்படியெல்லாம் தோணும். அதுக்காகலாம் நாங்கள் நிறைய ஜெபிப்போம். லாஸ்ட்டாக இந்த கால்வெளி அது இதுன்னும் போது நம்ம எஸ்தர், தேவி, ரெபேக்கா, இவங்க இந்த பிள்ளைங்க சில்பா இவங்க எல்லாம் வந்து எனக்கு ரொம்ப ஹெல்ப். அப்போ பாருங்கள், இது பாருங்கள், அந்த மார்த்தாள் பணிவிடை செய்தால் லாசருவும் அவருடனே கூட பந்தி இருந்தவர்களில் லாசருவும் அவரோட கூட பந்தி இருந்தவர்களும். ஹல்லேலூயா. இப்போ லாசர் எங்க பந்தி இருக்கிறான்? இயேசுவோட பந்தி இருக்கிறாருங்க. ஹல்லேலூயா. நல்ல கரங்களை தட்டுங்க. உயிரோட எழுப்புந்து மட்டும் இல்லை, இயேசு சரிக்கு சமமாக உட்காந்து சாப்பிட்றாரு. இன்னைக்கு அதுதாங்க நம்மளுக்கும் இயேசு கொடுக்குற ஒரு வாழ்க்கை. அவரோட கூட சரிக்கு சமமா. அதனால தான் ஆண்டவர் சொல்கிறாரு, உங்களுக்காக ஒரு வாசஸ்தலத்தை நான் ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறேன்றாரு. நான் அங்கே இருப்பேன்னா என்னை விசுவாசிக்கிற நீங்களும் அங்கே தான் இருப்பீங்கன்றாரு. ஹல்லேலூயா. லாசரு மரித்தவனுக்கு லாசருக்கு அவர் என்ன பண்ணுறாரு, அவனை கூப்பிட்டு தன்னோட கூட பந்தி இருக்க பண்ணுறாரு. எவ்வளோ பெரிய பாக்கியம் உயிரோடு. அப்போ இவன் எப்படி சாப்பிட்டு இருப்பான்? இவன் அவரோட ஒரு இயேசு உயிரோட இப்போ ஒரு கேன்சர்லேருந்து சுகமான ஹல்லேலூயா. இப்போ கேன்சர்லேருந்து சுகமான ஒருத்தர் வராங்க. அவர் ஆண்டவர் ஹீல் பண்ணிட்டாரு. அவங்க ரொம்ப தாழ்த்தப்பட்டவங்க. அவங்க நினைக்கிறாங்க, ஐயா முன்னாடி அம்மா முன்னாடி நம்ம நிற்கலாமா, அவங்க முன்னாடி நம்ம சேரில் உட்காரக்கூட தகுதி இல்லை, அப்படியெல்லாம் நினைக்கிறாங்க. ஆனால் இப்போ என்ன ஆகுதுனாக்கா, ஐயா அம்மா உட்காரும்போது அந்த வந்த நபரும் கூட சேர்ந்து உட்காந்து சாப்பிட்ற நபருடைய உள்ளம் எப்படி இருக்கும் பாருங்கள். ஹல்லேலூயா. அவர் எவ்வளோலாம் சந்தோஷப்படுற, அதுக்கு நீங்கள் கோடி கொடுத்தாலும் அந்த சந்தோஷம் வராது. அந்த லாசரு இயேசுவோடு உட்காந்து சாப்பிடும்போது அவர் எவ்வளோ மகிழ்ச்சியாக இருந்திருப்பார். இயேசு நம்மளை உயிரோடு எழுப்பின தேவன், நம்மளை உயிரோடு எழுப்பினாரு. நான் இன்னைக்கு மறிச்சிருந்தா மண்ணோட மண்ணாக போயிருப்பேன். இன்னைக்கு உயிரோடு எழுப்பி என்னோட கூட இயேசுவோடு கூட நான் உட்காந்து பந்தி இருக்கிறேன்னா அந்த அக்காவுக்கும் தங்கச்சிக்கும் எவ்வளோ சந்தோஷமாக இருந்திருக்கும். அந்த 2 அக்காவங்களும் எவ்வளோ அப்படியே என்ன இயேசுவோட காலெல்லாம் பிடிச்சிருப்பாங்க, கையெல்லாம் பிடிச்சிருப்பாங்க, கை கழுவ தண்ணி கொடுத்துருப்பாங்க. ஏன்னா பந்தியில் உக்காந்துருக்கிறார் இல்லையா. எவ்வளோ அற்புதம். உயிரோடு எழுப்பினார்னா, அவர் கட்டுகளை உடைத்து உங்களை உயிரோடு எழுப்பினார்னா அடுத்த கட்டம் உங்களோட உக்காந்து அவர் பந்தி இருப்பாருங்க. ஹல்லேலூயா. அவரோட சேர்ந்து நம்ம பந்தியில் இருப்போம். ஹல்லேலூயா. அதனால தான் ஆண்டவர் சொல்கிறாரு, உங்களுக்கு ஒரு முன்னும் தொடையை நான் வைத்திருக்கிறேன் அப்படின்றாரு. ஹல்லேலூயா. அப்போது எவ்வளோ பெரிய ஒரு அற்புதம். ஒன்றுமே இல்லை, லாபான் அந்த ஒட்டகத்தினுடைய கட்டை அவுத்துது. சங்கீதக்காரன் அவர் சொல்கிற யோசேப்பின் சங்கீதம், இது யோசேப்பின் சங்கீதம் 105:20 சொல்கிறாரு, ராஜா அந்த கட்டை அவுத்தார், ராஜா அந்த கட்டை விடுதலை ஆக்கினார். ஹல்லேலூயா. ஒரு ராஜா விடுதலை ஆக்கினா நீங்கள் கர்த்தருடைய பந்தியில் இருக்க கர்த்தர் செய்வார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நிறைய பேர் நீங்கள் கர்த்தருடைய பந்தியை கூட மிஸ் பண்ணுறீங்க. ஆனால் வருகிற நாட்களில் மாதம் 1ஆம் தேதி வாக்கு தத்தங்களும் சரி, 2ஆம் வாரத்தில் நம்மளுடைய பந்திலையும் சரி, கர்த்தருடைய பந்திலையும் சரி, நீங்கள் இதை எப்பவுமே நினைக்கணும். நான் லாசரை போல் மறித்து நாரி போயிருந்த வாழ்க்கை என் வாழ்க்கை. நான் லாசரை போல் மறித்து 3 நாள் 3 வருஷம் 30 வருஷம் இல்லை ஒரு 35 வருஷம் ஒரு 40 வருஷம் என் வாழ்க்கையில் மறித்து நான் நாரி போயிருந்த என் வாழ்க்கையை கர்த்தர் என்னை உயிரோட கூப்பிட்டு இன்னைக்கு கர்த்தருடைய பந்தியில் அவரோட கூட அந்த பந்தியில் உணவு சாப்பிட கர்த்தர் உதவி பண்ணுகிறார். ஹல்லேலூயா. 2 மறுபடியும் வாசிப்போம். அங்கே அவருக்கு ராவிருந்து பண்ணினார்கள். மார்த்தாள் பணிவிடை செய்தால் லாசரும் அவரோட கூட பந்தி இருந்தார். ஒருவனாய் இருந்தார். ஹல்லேலூயா. அந்த ஒருவன் நீங்களும் நானும் தாங்க. அந்த ஒருவன் நீங்களும் நானும் தான். கர்த்தர் தேடுகிறவர் யாருன்னு பார்த்தா ஒரு மனுஷன் இல்லையா,
ஒருத்தன் இல்லையான்னு தான் ஆண்டவர் தேடுறாரு. திறப்பின் வாசலில் நிற்கிறேன், இதோ ஒருவனையும் காணுன்றாரு. ஒருவனை காணுன்றாரு. அந்த ஒருவன் நீங்கள் தாங்க. அந்த ஒருவன் நீங்கள் போய் சத்தியத்தை சொல்லும் போது, நீங்கள் போய் கேர்சல் நடத்தும் போது, நீங்கள் ஆண்டவர் நல்லவர், ஆண்டவர் பரிசுத்தர், ஆண்டவர் உன்னை ஆசீர்வதிப்பார் நீங்கள் சொல்லும் போது, கர்த்தர் நிச்சயமாக உங்களோடவே கூட இருப்பார். கர்த்தர் பெரிய அற்புதங்களை செய்வார். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், 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 நல்லவர். ஆமென். ஷக்க ரபக்க ரபக்க ரபரிபா ரபக்க தரபா. அப்படியே எழும்பி நின்று கர்த்தரை துதிப்போம். ஹல்லேலூயா. ஷரபரிபா ரபக்க தரபக்க ரபரிபா ரபா. ஆவியானவரே நிரப்புங்கப்பா, ஆவியானவரே நிரப்புங்கப்பா. அந்த ஆண்டவரே அப்பா அப்பா சகரியா சொன்னது போல ஆண்டவரே அவனுடைய நாவுகள் கட்டுகள் திறக்கும் போது கர்த்தரை துதித்து சோத்தரித்து பரிசுத்த ஆவியில நிரம்பினது போல இந்த வேளையில ராஜா நீர் கட்ட அவுக்கம்படி பரிசுத்த ஆவியில நிரப்பம்படி ஆண்டவரே நீர் லாசருவை போல ஆண்டவரே அப்பா உயிரோட எழுப்பம்படி ஜெபிக்கிறோம். எதுல மரித்து இருக்கிறாங்களோ ஜெபிக்க முடியாமல் இருக்கிறவங்கள ஜெபிக்க வைக்கும்படி ஜெபிக்கிறோம் ராஜா. ஓ ஷக்க ரமக்க ரபக்க ரபக்க ரபா ஓ ரீபா ரபக்க தரபக்க ரபா ரீபா ரபக்க தரபா. நிரப்புங்கப்பா, நிரப்புங்கப்பா, நிரப்புங்கப்பா. உம்முடைய அக்கினினால நிரப்புங்கப்பா, நிரப்புங்க ராஜா. ஷக்க ரமக்க ரபக்க ரபா ரீபா ரபக்க தரபா. ஒரு வல்லமை வேணும்ப்பா, ஒரு வல்லமை வேணும்ப்பா. ஊழியம் செய்ய வல்லமை வேணும்ப்பா. நாங்க ஒட்டகத்தை அவுக்கக்கூடிய கிருபை வேணும்ப்பா. எங்களுக்கு பலன் வேணும் ஆண்டவரே. ஒரு ரபா பா 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 ரீபா ரபக்க தரபா. கேட்கிறவன் பெற்றுக்கொள்ளுவான், கேட்கிறவன் பெற்றுக்கொள்ளுவான். கேளுங்கள் தரப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், தேடுகிறவன் கண்டடைவான் என்று சொன்னீரப்பா. ஒரு ரபா பாபா கரபா கரபா ரீபா ரபா. ஊற்றி